ஆர்சிபியோட 95 ரன்னு ஹோமில் ஹேட்ரிக் கிளாஸு படுதோல்வி வாங்கின அடி படுதோல்வி இதெல்லாம் மறக்கிறதுக்கு ஆர்சிபியோட பிளேயர்ஸுகளுக்கு கூட பெருசாக நாளாகுமான்னு எனக்கு தெரில. ஆனால் ஃபேன்ஸுகள் அதை மறக்கிறது கண்டிப்பாக சில இரவுகள் தேவை. ஆனால் சில இரவுகள் பகல்கள்லாம் கிடையாது. யார்கிட்ட அடி வாங்கினாங்களோ அவங்கக்கிட்டே ஒரு பகல் ஒரு இரவுக்கு அப்புறமா உடனே மேட்ச்சு 3:30 மணிக்கு முல்லன்பூரில் அதே பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆட போகிறாங்க. பஞ்சாப் கிங்ஸ்க்கு திரும்ப ஆர்சிபி கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும், இந்த மேட்சை ஆர்சிபி எப்படி அப்ரோச் பண்ணணும், ஃபேன்ஸாக நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பேசவும் போகிறோம். இந்த ப்ரிவியூவில் இருக்கும் போது ப்ளஸ் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் மாதிரி உச்சத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரிக்கி பாண்டிங் ஒரு பக்கம் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. யார் வந்தாலும் சர்க்குன்னு வெட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் ஸ்ரேயாஸ் ஐயருக்கோ எப்படி ஒரு மாதிரி எப்படி வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேசவும் போகிறோம். கண்டிப்பாக நல்ல கிளாஷாக இருக்க போகுது, சந்தேகமே கிடையாது. ஏன்னா அந்த 95 இல்லைனாலுமே பரவாயில்ல, ஆனால் இப்போ 95ல் முடிச்சிருக்கிறாங்க ஆர்சிபி அப்படிங்கும்போது ஆர்சிபி கண்டிப்பாக கோபம் இருக்கும். நிறைய விஷயம் பேசுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோவும் பாருங்கள். இந்த ஐபிஎல் 2025 கிரிக்கானந்தாவும் டெக்காத்லானும் சேர்ந்து ஒவ்வொரு மேட்சோட ப்ரீ ஷோ கிரிக்கானந்தா ஷோவில் கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த கிரிக்கானந்தா ஷோவில் நான் கேட்க போகிற கேள்வி என்னென்னா, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவா, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவா, இந்த 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்கிறவங்களுக்கு டெக்காத்லானோட பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப பேச வேணாம், நம்ம ப்ரிவியூக்குள்ளே போகலாம். ஜெனரல் லேடிஸ் அண்ட் இது மாதிரி இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் முல்லன்பூரில் நடக்க இருக்கக்கூடிய பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி பிரிக்ஷன் ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் பார்க்க வந்திருக்கிறீங்க. கிவ்அவே ஸ்பான்சர் டெக்காத்லான். அப்படியே பெங்களூரில் க்ளோஸ் பண்ணி முல்லன்பூரில் அப்படியே ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு பகல் ஒரு இரவு இதெல்லாம் பத்தாது லிஸ்ட்டு. ஏன்னா டைம் எதுக்குமே இருக்காது. சரி இங்கே பாருங்களேன், ஆர்சிபி ஹோட்டல்லேருந்து பெங்களூர்லேருந்தே ஏர்போர்ட் தூரமாக இருக்குது, ட்ராவல் பண்ணணும். நைட்டாக தான் போவாங்க, விடிய போவாங்க. ஃப்ளைட்டு விடிய இருக்கும். விடிய போயிட்டு ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து ஒரு பஸ்ஸு, அப்புறம் அங்கேருந்து ஹோட்டலு போய் இறங்குவாங்க. எப்படியுமே பாருங்கள் 4 மணிக்கு ஃப்ளைட் இருந்தால் 7 மணிக்கு போய் இறங்குறாங்க அப்படின்னா போய் நீங்கள் ஃபுல்லாக நல்லா தூங்கி ஸ்விம்மிங் ஃபூலில் நல்லா குளிச்சுட்டு போட்டு தெரியல எத்தனை பேர் கையில் பேட் எடுப்பாங்களா எனக்கு தெரியல. மேபி நைட்டு மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை இன்றைக்கி ஃபுல்லாக விட்டுட்டு நாளைக்கு கொஞ்சம் மேட்ச்சுக்கு முன்னாடி வார்ம் அப் இதுதான் இருக்க போது, இதுதான் உங்களுக்கான நேரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடும் நாட்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த கடும் நாட்களில் ஆர்சிபிக்கு அந்த 95 ரன்னுங்கிறது ஒரு கடும் நாட்கள் இல்லை, இன்னொரு ஊசி எடுத்து குத்துற மாதிரியும் படுதோல்விங்கிறது நல்லா அடிக்கிற அக்னி நட்சத்திரத்தில் தீ மிதிக்கிற மாதிரி. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்ப்போம். பட் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குமே ஆர்சிபிக்கு ஹோமை தாண்டி அவேல டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க ஃப்ரீ ஃப்ளோவாக ஆட போய் அவங்க விக்கெட்டை விடுறாங்களோ, அப்போ சேசிங் போனாவது ஒரு மாதிரி கால்குலேட்டிவாக ஆடுவாங்களோ எனக்கு தோணுது. அப்போ ஆர்சிபி இதுதான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா டாஸை வின் பண்ணி பவுலிங் எடுக்கலாம், பெஸ்ட்டு பவுலிங் எடுக்கலாம். பட் இந்த பக்கத்தில் பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் பவுலிங் பிரச்சனை இல்லை, செகண்ட் பவுலிங் பிரச்சனை இல்லை, அவங்க சூப்பராக விளையாண்டுருக்காங்க, கால்குலேட்டிவாக விளையாண்டுருக்காங்க. பட் முல்லன்பூரில் எனக்கு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஒரு பெரிய ஸ்கோர் அடித்து ஆப்போனண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். பட் இது ஆர்சிபியால் முடியும். ஆனால் ஆர்சிபி என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். நான் ஒவ்வொரு மேட்சும் சொல்கிறதாங்க, டாஸு பிச்சு ரொம்ப முக்கியம். பட் முல்லன்பூரில் அந்த அளவுக்கு வர ஆப்போனண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான பிச்சு ஆப்போனண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரி நியூட்ரலாக இருக்கும்னு எனக்கு தோணுது முல்லன்பூரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் ஃப்ளாட்டாக தான் இங்கே இருக்குது. முல்லன்பூர் இது வரைக்கும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பட் லாஸ்ட் மேட்ச்சில் தான் பார்த்திங்க அப்படின்னா யுஸ்வேந்திர சஹல் ஃப்ளைட் பண்ணி கொஞ்சம் கிரிப்பு கிடச்சிது, ரொம்ப கிரிப்பு கிடச்சிச்சு. அப்படிங்கும்போது ஸ்பின்னர்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. ஸ்பின்னரெல்லாம் ஆடுறவங்களுக்கு இங்கே கண்டிப்பாக பெருசாக ஸ்கோர் பண்ணலாம். பிச்சை மட்டும் தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்கன்னா கோயிந்தா பெரிய ஸ்கோர் அடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். பிளேயிங் லெவனில் ஆர்சிபி ஃபேன்ஸ் இப்போ கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, லியம் லிவிங்ஸ்டன் எடுங்க, 11th வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. லியம் லிவிங்ஸ்டன் அப்படின்னா இப்போ ரொமேரோ ஷெப்பர்ட் எடுத்து வருவாங்களா, பெத்தலா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. லியம் லிவிங்ஸ்டன் வச்சுருப்பாங்க. இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களா, நீங்கள் ஒன்றும் இல்லை, பஞ்சாப் கிங்ஸோட 11th ஸ்டாயினிஸ் போன மேட்ச்சில் ஆடினாரா மேக்ஸ்வெலுக்கு பதிலாக, அதுக்கு முந்தைய மேட்ச்சில் ஸ்டாயினிஸ் இல்லை, ஜோஷ் இங்கிலீஷ் மேக்ஸ்வெல் ஆடினாங்களா. பட் இந்த மேட்ச்சில் நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த பக்கத்தில் மேக்ஸ்வெல் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
பிச்சு டிபெண்ட் பண்ணி நான் சொல்கிறேன். பட் இந்த பக்கத்தில் நீங்கள் லீவ் வில்லியம்சன் அந்த மேட்ச் வச்சிருப்பாங்க. இம்பாக்ட் சப்பா போன மேட்ச் மனோஜ் பாண்டேஜ் கொண்டு வந்தாங்களா, தேவ்தத் படிக்கலோடவே போங்க சாப், தப்பு பண்ணாதீங்க சாப் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ அவங்க லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக ரொம்ப கொச்சான்னு இல்லாமல் இதுதான் அவங்க லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும். பஞ்சாப் கிங்ஸ் லெவல்ஸ் நம்ம என்ன சொன்னால எனக்கு தெரிஞ்சு மேக்ஸில் இந்த மேட்ச் கொண்டு வருவாங்க, ஸ்டாயினிஸை பெஞ்ச் பண்ணுவாங்க. ஜோஸ் இங்கிலீஷ் கையில் க்ளவ் மாட்டி அவரை லெவன்ஸில் அவருக்கு பதிலாக ப்ராப் சிம்ரனே ஆல்ரெடி இருக்கிறாருன்னு தோணுது. ஆனால் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ஜோஸ் இங்கிலீஷ் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் மிடில் ஆர்டரில் எனக்கு தேவை அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னு தெரியல. பட் ஆல்ரெடி ஸ்டாயினிஸ் வந்தால் அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டாயினிஸ் வந்து எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனுமே இருக்கும். பட் அவங்க ப்ராப்பர் ஒரு பேட்டர் எதிர்பார்க்குறாங்களோ ஸோ இருக்கலாம் பார்ப்போம். அதாவது ப்ராப்பர் பேட்டர் எனக்கு கீழே எனக்கு ஒரு ஆல்ரவுண்டர் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டாயினிஸ் மேக்ஸ்வெல் நான் வச்சுக்கிறேன். ஸோ சரியாக கூட இருக்கலாம். ஸோ இதுதான் அவங்களோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும். பேட்டில் நேருக்கு நேரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இந்த 95க்கு RCB 9 விக்கெட் விடும் போதே அந்த மேட்சோட இன்னிங்ஸ் பார்க்கும்போது நீங்கள் ஒன்று கவனிங்களேன். RCB எங்கே தோத்தாங்க, எந்த தடவை தோத்தாங்க, பிச்சை ரீட் பண்ணாமல் தான் தோத்தாங்க. பிச்சை விடுங்க, பிச்சை எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு விடுங்க. பட் ஷார்ட் செலெக்ஷன்ஸ், முக்கியமாக ஷார்ட் செலெக்ஷன்ஸ் பவுலர்ஸோட பேட்டிலுக்கு அகேன்ஸ்டாக இவங்க சரியாக ப்ளே பண்ணலை. இவங்க சரியாக ப்ளே பண்ணலை. ஹர்ஷ்தீப் சிங் சண்டை போட்டாரா, அப்போ ஃபில் சால்ட் அட்டாக், அதான் 2 பேரும் அட்டாக் கத்தி எடுத்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் சால்ட்டு அதில் இறந்தார். விராட் கோலி அதே மாதிரி கத்தி எடுத்து சண்டை போட்டார், விராட் கோலி இறந்தார். ஸோ இப்போ ஹர்ஷ்தீப் சிங்கை அடிக்கவே கூடாதுன்னு ஹர்ஷ்தீப் சிங்கோட நல்ல பால்லாம் விட்டுட்டு போடுவார், ஏதாவது ஒரு புவர் டெலிவரி போடுவார். ஆனால் ஹர்ஷ்தீப் சிங் இது வரைக்கும் அந்த நியூ பாலில் வந்து பார்த்தீங்கன்னா புவர் டெலிவரிஸ் RCBக்கு பவுல் பண்ணலை, அதுதான் விஷயமே. ஸோ இன்கேஸ் ஹர்ஷ்தீப் சிங் கிட்ட 2 புவர் டெலிவரி 3 புவர் டெலிவரி வந்துச்சுன்னா 18 சோலையாக 2 ஓவர் அடிக்கலாம். ஆனால் RCBக்கு இடம் கொடுப்பாரா? ஸோ பவர் பிளேவை எப்படியாவது RCB வின் பண்ணணும். ஹர்ஷ்தீப் சிங்கை விக்கெட் இல்லாமல் அனுப்பணும். ஹர்ஷ்தீப் சிங்கை விக்கெட் இல்லாமல் அனுப்புங்க. கடைசியாக ஹர்ஷ்தீப் சிங்கை அடிக்கிற ட்ரை பண்ணுவீங்களா, இல்லைன்னா நீங்கள் விக்கெட்டை விட்டுட்டு பின்னாடி இருக்கவங்க எல்லாமே நாங்கள் ப்ரெஷரில் போவீங்களா? ஸோ விஷயமே என்னென்னா ஹர்ஷ்தீப் சிங்கை விக்கெட்டை எடுக்காமல் அவரை நீங்கள் அனுப்பணும். மார்க் ஆயன்சன் நியூ பாலில் வராரு. மார்க் ஆயன்சன் நியூ பால் விடுங்க, டெத் ஓவரில் நல்லா போட்டார், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு விடுங்க. பட் செமி நியூ பால் ஓல்டு பாலில் இங்கே பஞ்சாப் கிங்ஸ் வரும்போது சரியாக பவுல் பண்ணலை. பட் KKR மேட்சை விடுங்க, KKR மேட்ச் அது அதிசயம் அற்புதம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி மார்க் ஆயன்சன் அடிக்கலாம். இப்போ ஜித்தேஷ் சர்மா முல்லன்பூரில் ஆடி இருக்கிறாரு, அவருக்கு பழக்கமான ஒரு பிச்சு அப்படின்னா, ஸோ அவர் ஒரு ஹோம் பாய் பிளேயர் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட ரன் எதிர்பார்க்கப்படுது. ஸோ பவர் பிளே ரொம்ப முக்கியம். இனிஷியலாக RCB பவர் பிளேயை ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லாக ஆடணும். சால்ட்டுக்கு பொறுமை பத்தாது. பட் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் பொறுமையாக ஆடலாம். நீ எனக்கு பவர் பிளே ரன் அடிக்க கொடுக்குற பிளேயர்னு ஒன்று வச்சிருக்கிறோம், நீ பவர் பிளேல அடி. ஆனால் நீ அதுக்குன்னு முதல் 2 ஓவரில் எனக்கு போயிட்டா பிரச்சனை. இங்கே பாருங்கள், பவர் பிளேல சால்ட்டு, பவர் பிளேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பிளேல சால்ட்டு, விராட் கோலி எனக்கு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜத் படிக்கல், தேவ்தத் படிக்கல், இந்த பவர், அதாவது அந்த 7வது ஓவர்லேருந்து 14வது ஓவர் வரைக்கும் தேவ்தத் படிக்கல், 11வது ஓவர்லேருந்து 15வது வரைக்கும் ரஜத் படிக்கல், லீவ் வில்லியம்சன், இப்படி ஆட போறீங்களா? பர்ஃபெக்ட். பட் ஆனால் சால்ட் இயர்லியாக போயிட்டா இப்போ திரும்ப நீங்கள் இயர்லியாகவே வரணும்ல தேவ்தத் படிக்கல். அங்கே தான் RCB மாட்டுறாங்க. ஸோ பேட்டிங்கில் ஒரு சரியான பிளானு, ஷார்ட் செலெக்ஷன்ஸு, அப்ரோச் ஓகே. பட் அதை தாண்டி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஆடலாம். பட் இவங்க இப்படி ப்ளே பண்ணும்போது ஸ்ரேயாஸ் ஐயர்னா பூவா பறிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் மாற்றி போட விடுவார். பாருங்கள், ஹர்ப்ரீத் பரார் RCB மேட்ச்னே கொண்டு வந்தார், கை கொடுத்துச்சு. அதே போல் இந்த மேட்ச்சில் ஹர்ப்ரீத் பராரை கொண்டு வருவார். யுஸ்வேந்திர சாகலை நம்பவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஆனால் யுஸ்வேந்திர சாகலை லாஸ்ட் 2 மேட்சாக நம்பினார், கையில் கொடுத்தாரு. ஸ்லாக் ஸ்வீப் ஆட வச்சு ரஜத் படிடார் ஸ்பின்னில் ஆடுவாரா? ரஜத் படிடாருக்கு ஸ்பின்னில் பிரச்சனை இருக்குது, அவருக்கு ஸ்பின்னில் கண்ணுன்னு சொல்லிட்டு சஹல் அவரை எடுத்தார். ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் பிளாக் வைக்க ஸ்ரேயாஸ் ஐயர்ட்ட ஆள் இருக்குது. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன்சியை ரொம்ப சூப்பராக இன்னொரு இடத்துல எலிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துகிட்டு இருக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் KKR வந்து நல்லா விளையாடுவாங்களோ அந்தந்த இடத்துல செக்கு. ஸ்ரேயாஸ் ஐயர் பொறுத்தவரைக்கும் அவர் பவுலர்ஸ் வந்து எல்லாரும் இந்த ஒரு ஓவரை 6 பால் பிரித்து நல்லா பவுல் பண்ணிட்டு போனாங்க. பட் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஹர்ப்ரீத் பரார் மட்டும்தான் சொதப்பினாரான்னா, எனக்கு ஒரு பால் மேலே தூக்கி போட்டார்ல, டிம் டேவிட்டுக்கு தூக்கி அடிச்சார்ல, அங்கே தான் பிரச்சனையே. அதை மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா மொமெண்டம் கிடைக்காம போயிருந்திருக்கும். மேபி 70-77 அப்படி தான் இருந்திருக்கும். பட் அங்கே ஹர்ப்ரீத் பரார் அந்த ஒரு ஓவர் மட்டும் தான் அந்த 14 ஓவரே லூப் ஹோலாக நான் பார்க்குறேன். பட் இன்னொன்று பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங்கில் மேலே ப்ராப் சிம்ரன், பிரேன் ஷாரியா 50-50 தான். ஸ்ரேயாஸ் ஐயரோட பேட்டிங் இந்த கன்சர்ன் இருந்துகிட்டு இருக்குது. அப்புறம் எனக்கு கீழே ஜோஷ் இங்கிலீஷும் கஷ்டம் ஒரு மாதிரி சொதப்பிட்டு இருக்கிறாரு. பட் நேஹல் வதேரா ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பேட்டிங்கில் எனக்கு டாப் 6ல் நேஹல் வதேரா மட்டும் தான் கான்ஃபிடன்ட். அப்புறம் பிரேன் ஷாரியா அங்கே 100, அப்புறம் ப்ராப் சிம்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 84 கிட்டத்தட்ட அடிச்சிருக்காரு. ஸோ அந்த பேட்டிங் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது. ஆனால் யாராவது ஒரு நாள் கையை தூக்கி ஒரு நாள் அடிச்சிடுறாங்க. இப்போ எப்படி MIயோ அதே போல் பஞ்சாப் கிங்ஸ் ஒருத்தவங்க கையை தூக்கி அடிச்சிடுறாங்க. அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நீங்கள் ஆர்சிபியோட பவுலிங்கில் புவனேஸ்வர் குமார் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உள்ளே போகிறாரு. ஜோஷ் ஹேசல்வுட் நியூ பால் கலக்கிட்டு இருக்கிறாரு. அதுபோல் சுயேஷ் சர்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்த நடுவில் குத்தி போட்டார், ஷார்ட்டாக போடாமல் ஒரு மாதிரி லெங்த்தில் குத்தி போட்டார்னா அவரால் லெஃப்ட் ஹேண்டர் பீட் பண்ண முடியுது. குருல் பாண்டியா அந்த முள்ளன் புறம் ரொம்ப குரூஷியலாக இருப்பார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். விக்கெட் டேக்கிங் நாக் இருக்கிற குருல் பாண்டியா இந்த மேட்ச்சில் ரொம்ப முக்கியமானவர். எஸ் தயால் ஸ்லோவர்ஸ் கட்டர்ஸ் லாஸ்ட்டு கொஞ்சம் மேட்சாக அவர்கிட்ட மறந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இல்லாமல் அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வெளியில் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் செம்மத்தியான ஒரு கிளாஷ் இருக்குது, செம்மையான ஒரு மேட்ச் இருக்குது முள்ளன்பூரில். லோவர் மிடில் ஆர்டரோட கான்ட்ரிபியூஷன் டிம் டேவிட் மட்டும் தான் இருக்குது, மற்றவங்களும் கொடுக்கணும். குருல் பாண்டியா அதுக்கப்புறம் ஜித்தேஷ் சர்மாலாம் எதுக்கு இருக்காங்க? அந்த லோவர் மிடில் ஆர்டரை அடிக்கிறது தான் ஆடுறது தானே. சிஎஸ்கே கிட்ட வின் பண்ணது காரணமாக ஜித்தேஷ் சர்மா ஆனது, மும்பை இந்தியன்ஸ் கிட்ட வின் பண்ணது காரணமாக ஜித்தேஷ் சர்மா ஆனது தான் தேவை. எல்லாருமே இந்த பேட்டிங் ஆர்டர் சேர்ந்து 20 அடிக்கிறாங்கன்னா அதுதானே தேவை, அதுதானே விட்டுட்டு போகிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வின்னிங் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் நான் இந்த மேட்ச்சில் ஆர்சிபிக்கு ஒரு எட்ஜ் இருக்கும்னு எனக்கு தோணுது. 51% ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் 49% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆர்சிபி 51% ஜெயிப்பாங்க நான் நம்புகிறேன். பஞ்சாப் கிங்ஸ் 49% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதான் நான் நம்புகிறேன். சரி, இப்போ ஃபேண்டசி கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரவுண்டரில் மார்க்கோ ஆன்சன், அப்புறம் பேட்டிங்கில் ஸ்ரேயாஸ் ஐயர், விராட் கோலி, ரஜத் படிட்டார், சால்ட்டை பிக் பண்ணுறேன். அப்புறம் ஹர்ஷ்தீப் சிங், ஜோஷ் ஹேசல்வுட், சஹல், புவனேஸ்வர் குமாரை வந்து நான் பிக் பண்ணுறேன். இந்த டீமில் நான் வந்து குருல் பாண்டியா எனக்கு இந்த லோவர் மிடில் ஆர்டரில் ஒருத்தவர், ப்ளஸ் எனக்கு டாப் ஆர்டரில் பிரியன் ஷரியா, பிராப் சிம்ரன் இவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்கலாமான்னு யோசிக்கும்போது நான் இப்படி யோசிக்கிறேன் என்னென்னா பிரியன் ஷாரியா பிக் பண்ணிவிட்டு குருல் பாண்டியாவை நான் பிக் பண்ணுறேன். இல்லை குருல் பாண்டியா உங்களுக்கு நம்பிக்கையான நீங்கள் நேஹல் வதேரா கிட்டப்பாங்க. பட் குருல் பாண்டியா பேட்டிங் வருவார், தென் கண்டிப்பாக பவுலிங் 4 ஓவர் இருக்குங்கிறத அவர் பிக் பண்ணுறேன். மார்க் ஆன்சன் பவுலிங், அவர் ஹர்ஷ்தீப் சிங் பவுலிங். இல்லை எனக்கு ஹர்ஷ்தீப் சிங் மார்க் ஆன்சனில் ஒருத்தரை இழுத்துட்டு நீங்கள் நேஹல் வதேரா கிட்ட போனாலும் போகலாம். ஏன்னா நேஹல் வதேராவை பிக் பண்ண முடியலேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. பட் நேஹல் வதேராவை நான் பிக் பண்ணுறேன். ஓகேங்களா, சால்ட்டு 50-50 தான். ஓகேங்களா, இருந்தாலும் சொல்லிக்கிறேன், எடுத்துக்கோங்க. இதுதான் ஒரு டீமு, பார்த்து விளையாடுங்க. நம்ம நிறைய ரொம்ப பேசிட்டோம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஹர்ஷ்தீப் சிங் நான் 2 பேரும் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் ஆர்சிபி பழி தீர்ப்பாங்களா பஞ்சாப்பை அவங்களோட ஊரில் பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஆர்சிபி இந்த மேட்ச்லாம் இதுக்கப்புறம் ஆர்சிபி ஹோமில் ஜெயிக்கணும். அவே மேட்சஸ் எல்லாத்தையும் வின் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் வின். ஓகேங்களா, வந்தால் மட்டும்தான் பிளே ஆஃப்ஸ், இல்லைனா கஷ்டம். பிளே ஆஃப் போயிட்டாங்கன்னா ஆர்சிபிக்கு கண்டிப்பாக கப்பு எழுதி வச்சுருங்க நான் சொல்லுவேன். ஏன்னா கல்கட்டாவில் ஆடுற மாதிரியான டீம் இவங்க வச்சிருக்காங்க, சரியான டீம் வச்சிருக்காங்க. ஹைதராபாத்தில் ஆடுற மாதிரியான டீம் இவங்க வச்சிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஹோம் மேட்சஸ் வின் பண்ணணும். இப்போ கண்டிப்பாக பஞ்சாப் கிட்ட வின் பண்ணணும். இது வந்து ஆல்மோஸ்ட் இவங்க பிளே ஆஃபோட சான்ஸை தீர்மானிக்கிற ஒரு மேட்சாக அதை நான் பார்க்குறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல்